கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வதங்குற டைமில் தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரையை அளந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை மெஷரிங் கப்பில் அளந்துக்கலாம். ரொம்ப அழுத்தி அளக்க வேண்டாம், லேசாக ஓரளவுக்கு அழுத்தி அளந்தால் போதும். இதே மாதிரி 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறேன். கப்பில் மெஷர் பண்ணாமல் கையால் அளந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுங்கிறது கரெக்டாக இருக்கும். கையில் அளக்கும்போது நல்லா இறுக்கி பிடிச்சு அளந்துக்கங்க. உங்கள் கையில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு அளந்துக்கலாம். இதில் இரும்பு சத்து மட்டும் கிடையாது, கால்சியம், பாஸ்பரஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலுவூட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது, முடி மற்றும் சரும பராமரிப்பு, உடல் எடை குறைப்பு, இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த கீரையில் இருக்குது. கீரையை நல்லா கழுவி